கழுத்து வலியாலே தினமும் வலியோட உயிர் வாழ்றீங்களா? சின்ன சின்ன வேலைகளிலே கூட கை உடைஞ்ச மாதிரி இருக்கு. ஆனா இதிலிருந்து நாம தப்பிக்க முடியாதா? இல்ல, இது முடிவல்ல. இந்த வீடியோ உங்களுக்கான ஒரு வாழ்வியல் திருப்புமுனை. நீங்க தலையை ஆட்டாமசைக்காம வைத்திருக்கிறீர்களா? கழுத்து வலியானது கழுத்தில் இருந்து தோள்பட்டை நரம்புகளில ஊடுருவிக் கொண்டு போகிறதா? இதுவே ஸ்பாண்டைலிடிஸ். இது ஒரு ரொம்ப பொதுவான பிரச்சனை. வண்டி ஓட்டும் டிரைவர்களுக்கும், தையல் மிஷினில் வேலை செய்பவர்களுக்கும், டெய்ப் அடிப்பவர்களுக்கும், கம்ப்யூட்டரில் வேலை செய்பவர்களுக்கும் கழுத்துவலியானது வரும். ஆனா அதை சமாளிக்கக்கூடிய தீர்வுகள் நம்ம கையில் இருக்கு. இப்போ நாம பார்க்கப் போறோம். உங்கள் ஸ்பாண்டைலிடிஸை குணமாக்கக்கூடிய 6 அற்புதமான பயிற்சிகளை. 1. கழுத்து வளைத்தல். மெதுவாக தலையை முன்னும் பின்னும் வளைக்கவும். நாளைக்கு 10 முறை, காலை மற்றும் மாலை. 2. சின்ன டக் பயிற்சி. சின்ன டக்ஸ் என்பது ஒரு எளிய பயிற்சியாகும். இது உங்கள் தலையை மேலே அல்லது கீழே சாய்க்காமல், இரட்டை தாடையை உருவாக்குவது போல, உங்கள் தாடையை மெதுவாக பின்னோக்கி சறுக்குவதை உள்ளடக்கியது. சிரித்த முகத்துடன் நெற்றியை சற்று இழுத்து, தலையை நேராக வைத்துக் கொள்ளவும். நரம்பு அழுத்தம் குறையும். 3. தோளில் சுழற்சி. தோள்களை முன் பின்னாக சுழற்றி, வலியை குறைக்கலாம். கம்ப்யூட்டரில் வேலை செய்பவர்களுக்கு இந்த பயிற்சி மிகவும் உபயோகமாக இருக்கும். 4. நரம்புப் பயிற்சி. நெற்றியின் மேல் உள்ளங்கையை வைத்துக்கொண்டு, தலையை கையை எதிர்த்து அழுத்த வேண்டும். தலைவலி குறையும். ஸ்பைனுக்குள் நரம்புகளுக்கு பாதுகாப்பு உருவாகும். 5. சுவர் பயிற்சி. சுவரில் நிமிர்ந்து நின்று, கை இரண்டையும் உயர்த்தி, மெதுவாக பிஞ்சாயவும். வளைந்து போன உடலை திருப்ப சுருக்கமா இதை செய்யலாம். 6. மூச்சு சீரமைப்பு பயிற்சி. நிமிர்ந்த உடலில் மூச்சை ஆழமாக எடுத்தும் விடவும். நரம்பு தளர்ச்சி, மன அமைதி இரண்டும் கிடைக்கும். இந்த பயிற்சிகளை விடாமல் 1 மாதம் தொடர்ந்து செய்யுங்கள். காலை ஒரு 15 நிமிடம், மாலை ஒரு 15 நிமிடம் செய்து வாருங்கள். நம்ம உடலை நாம்தான் பராமரிக்கணும். ஹாஸ்பிடல் போனதோட முடிவதில்லை. நாளை விட இன்றே நம்ம உடல் மீது கவனம் செலுத்துவோம். இந்த 6 பயிற்சிகள் உங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். ஒரு நல்ல வாழ்க்கைக்கு, ஒரு நல்ல முடிவுக்கு. நம்ம உடலை ஒவ்வொரு நாளும் சீராக இயக்கணும். நீங்களும் இந்த பயிற்சிகளை பின்பற்றி ஸ்பாண்டைலிடிஸை வெல்ல முடியும்.